வணக்கம் நண்பர்களே. நம்ம மந்திரம் தந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய வசிய முறைகள் எல்லாமே நல்லபடியாக பயனளிக்குது. அதனால மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றிடலாம். நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம், மனம் திருப்தியாக உள்ளது. அடுத்தது இன்னொரு முறையில் நம்ம இதை செய்கிறோன்னு ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலனாக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த முறையை செஞ்சுட்டு தான் இந்த முறை செய்யணும். ஆல்ரெடி இது செஞ்சுருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அதாவது முதல் ஸ்டெப்பு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு அது நடக்கலை அப்படின்னாக்கா இரண்டாவது ஸ்டெப்பு இது செய்ய வேண்டியது. அதை எப்படி அந்த முறை செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இது நிறையா பேர் அந்த இரண்டாவது முறை இருந்தது எப்படின்றது கேட்டதுனால நம்ம வீடியோ இது பண்ணுறோம். ஓகே, வாங்க நண்பர்களே. இதில் ஒரு சின்ன விஷயம். இந்த முதல் முறை இதை பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், இது எப்படி செய்கிறது அப்படின்றத. இந்த முறையை செஞ்சுட்டு தான் இரண்டாவது இப்போ நம்ம செய்ய போகிற முறையை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். எடுத்தோடனே இரண்டாவது முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. முதல் முறை நம்ம முதல் முறை வீடியோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வெள்ளை துணியில் நம்ம உங்களுடைய பெயரை எழுதிடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு பிடித்தவர்களோட பெயர். இதை ரெண்டையுமே எழுதணும்னா ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் கட்டிய தண்ணியில் உரசி அந்த மஞ்சள் இதில் தான் இந்த பெயரை எழுதணும். உங்களுடைய பெயர் மேலேயும் உங்களுக்கு பிடித்தவர் பெயரை அதே மஞ்சளுடைய அந்த உரசின அந்த மஞ்சள் இதிலேயே தான் எழுதணும். எழுதிட்டு அதே மஞ்சள் கட்டியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே உங்கள் பெயர் முடிஞ்சோடனே அங்கேருந்து இங்கே கிராஸ் போடணும். அடுத்தது இவங்களுடைய பெயர் முடிகிற இடத்துலேருந்து இங்கிட்டு கிராஸ் போடணும். இந்த கிராஸ் போட்டதுக்கப்புறம் மேலே 4 டாட் எல்லா பக்கமும் வச்சிடணும். அப்படிங்கிறது முதல் இதில் நம்ம பார்த்துருப்போம். அந்த முறையை தெளிவாக வேணும்னா உங்களுக்கு முதல் இதில் போய் பார்த்துருங்க. இது உங்களுக்கு புரியாது. அந்த முதல் முறையை பார்த்துட்டு இரண்டாவது முறையை செய்ய முயற்சி செய்யுங்க. சரி, வாங்க நண்பர்களே. இரண்டாவது முறை செய்கிறதுக்கு ஒரு சின்ன இதில் இதே மாதிரி அந்த முதல் முறை செஞ்சீங்களா, அதே முறையில் தான் இரண்டாவது முறை வீட்டில் இந்த பாருங்க, இந்த மாதிரி 3 மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மிளகு நல்லா கருப்பு நிறமாக இருக்கணும். இதை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே தெரியல சரியா, ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. நிறம் நல்லா கருப்பு நிறமாக இருக்கா, இந்த மாதிரி கருப்பு நிறமாக இருக்கணும். இதை பார்த்துக்கோங்க. நல்ல கருப்பாக இருக்கணும், வெண்ணிறமாக இருக்கக்கூடாது, நல்லா கருப்பாக இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதில் உங்களுக்கு தெரியலனாலும் நல்லா காட்டிடுறேன் கேமராவுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கருப்பு மிளகாக இருக்கணும். 3 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 3 மிளகை இந்த செஞ்ச இந்த இடத்துல நடுப்புற இதை வச்சுருங்க. வச்சு இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, சாரி உங்களுக்கு தெரியல, இப்போ இப்போ தெரியல. இந்த மாதிரியில் 3 மிளகையும் வச்சுருங்க. 3 மிளகையும் வச்சு அந்த துணியை அப்படியே மடிச்சிருங்க. சரியா, இதை மடிச்சுட்டு இதை நல்லா எவ்வளோ இதாக மடிக்க முடியுமோ மடித்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நல்ல பழமையான மரமாக இருக்கணும். பழமையான மரம்னா அந்த மரம் பட்டு போச்சா அப்படி இல்லை. மெயினாக நான் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது ஆலமரம், அரச மரம். அதெல்லாம் ரொம்ப நாளான மரமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதோ அங்கே ஆலமரம், அரச மரம், இந்த 2 மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த மரத்துக்கிட்ட போய் இதை கண்டிப்பாக முதல் இது செய்கிறது பழைய மரம்னா வேப்ப மரமோ புளிய மரமோ எது வேணாலும் இருக்கலாம். முதல் முறைக்கு அது இல்லைனாக்கா இரண்டாவது முறை ஆலமரமோ அரச மரமோ இந்த 3 மிளகையும் வச்சு இதை அதை கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க. சரியா, சரி. இந்த முறையை கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இடம் கண்டிப்பாக ஒரு அழைப்போ இல்லை அவங்களிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவலோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 100%. அதாவது இதை செய்கிறது முழுமையாக ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருந்து அதோட முழுமையாக செய்யணும்.
நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் சிறிய ஒரு சந்தேகம் பட்டீங்கன்னா கூட இந்த மந்திரம், இந்த விஷயம் பலிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சரி, இதுக்கு இல்லாமல் இன்னொரு முறை இருக்குது. அந்த முறை இந்த 2வது முறையும் செய்து பலனளிக்கலை அப்படின்றவங்களுக்கு 3வது ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் இந்த 2 முறையும் ஏன் பலன் அளிக்கலை அப்படிங்கிற விஷயத்த 3வது முறையில் இருக்குது, அதை சொல்கிறேன். அதில் செய்யுங்க. கண்டிப்பாக 100க்கு 100% அந்த விஷயம் அதில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக பலன் அளிக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் இதை 2வது முறை பார்த்துக்கிட்டோம். 3வது முறைக்கு இது பயனளிக்காதவங்க 3வது முறையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி நண்பர்களே, அடுத்தது இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.